ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். டே ஒன் ஆஃப் மை டெய்லி ரொட்டீன். நான் விண்டோ ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே மார்னிங் வியூ தான் இது. அதுக்கப்புறம் என்னோடய டே ஸ்டார்ட் ஆச்சு ரொம்ப ஸ்லோவாக வித் ஹாட் கப் ஆஃப் டீ அண்ட் தோசை வித் புதினா சட்னி. அதுதான் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஏன்னா எனக்கு டே ஆஃப் ரொம்ப ஸ்லோவாக தான் என்னோட டேயை நான் ஸ்டார்ட் பண்ணேன். தென் ஆஃப்டர்நூன் ரொட்டீனுக்கு மேட்டர் ரைஸை கழுகி குக்கரில் வச்சுட்டேன். அது ஸ்பெஷல் எதுவும் இல்லை, வெஜ் மீல் தான். கோவக்காய் புளிக்குழம்பும் சவ் பொரியல் பண்ணலாமேன்னு சொல்லி வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டேன். கோவக்காய் புளிக்குழம்புல கொஞ்சம் அரைச்சி ஊற்றுறதுக்காக வேர்க்கடலை அண்ட் முந்திரி, மிளகு, சீரகம், கொஞ்சம் தேங்காய் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் சவ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சவ் பொரியல் நார்மலாக தேங்காய் துருவின பொரியல் தான் செஞ்சேன். குக்கிங் பண்ணிகிட்ருக்கும்போது எனக்கு டிவி பார்க்க, மூவி, காமெடி, சாங்ஸ் எதுனாலும் பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஆனால் அன்றைக்கி நான் ஒரு விஜயோட மூவி என்றென்றும் காதல் தான் பார்த்துக்கிட்டே சமைச்சேன். ரீசன்ட் டேவாக எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு விஜய் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி விஜய் ஃபேனாக இல்லாமல் விஜய் ஃபேனாக மாறி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் விஜய் ஃபேன் கிடையவே கிடையாது. என்னோடய ஹஸ்பண்ட் ராகுல் தான் ரொம்ப விஜய் ஃபேனு. அவருக்கு விஜய்னா ரொம்ப உயிர். பட் நானே கிண்டல் பண்ணுவேன், எனக்கு ஏன் விஜய் உனக்கு இவ்வளோ பிடிக்குது அப்படின்னா, நான் அவங்க அதுக்கு ரீசன் சொன்னது கிடையாது. ஏன்னா எனக்கு சூர்யா ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே. நான் விஜயோட மூவிஸ்லாம் ரொம்ப பார்த்ததே கிடையாது, ரொம்ப ரேர் தான். சாங்ஸ் அந்த மாதிரி ஃபேமஸ் சாங்ஸ் பார்ப்பேன், அவ்வளோதான். மற்றபடி நான் ரொம்ப டை ஹார்ட் ஃபேன்லாம் கிடையாது. பட் ரீசெண்டாக எப்போ அவங்க மூவிஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பாலிட்டிக்ஸில் என்ட்ரானாங்களோ என்னமோ தெரியல, ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஈவன் நான் இப்போ அடிக்ட் ஆகிட்டேன். ராகுல் இப்போ சாப்பிட வந்துட்டாங்க. ஸோ அதனால் நான் வத்தல் மட்டும் வறுத்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு பிளேட்டில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நானும் அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக 2 பேரும் பேசிவிட்டு அப்படியே டிவி பார்த்துட்ருந்தோம். ஒரு அரவுண்ட் 3:30க்கு மேலே இருக்கும், அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு செடியெலாம் கொஞ்சம் டெட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கெலாம் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணேன். கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருந்துச்சு, அதெல்லாம் க்ளீன் பண்ணி லாண்ட்ரியில் ட்ரெஸ் எல்லாம் வாஷிங்க்கு போட்டுட்டு ஃபுல் வீடையுமே நான் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். ஆஃப்டர் டீப் க்ளீன் என்னோடய செல்ஃப் கேர் ரொட்டீன். ஏன்னா வீக்லி ட்வைஸ் தான் எனக்கு டே ஆஃப். ஸோ அன்றைக்கி தான் என்னோடய ஃபேஸ்க்கு ஏதாவது அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக என்னோடய ஹேர் மசாஜ் பண்ணி ஹேர் ஆயில் வச்சு நான் ஷவர் எடுத்துப்பேன். இந்த ரைஸ் க்யூப் நானே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு ஆஃப்டர் ஷவர் அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஆகிடுச்சி. ஸோ விளக்கேற்றலாமேன்னு சொல்லிவிட்டு விளக்கேற்றுறதுக்காக நான் பூஜை சாமான்லாம் கழுகி ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு டைம் இருந்துச்சு. யூஸ்வலாக 6 o'clock தான் நான் விளக்கேற்றுவேன். ஸோ அதுக்குள்ளே டீ குடிச்சிட்டு பசிச்சாமல் இருந்ததுனால திருப்பி நான் ஸ்நாக்ஸு ரெடி பண்ணியிருந்தேன். ஸ்நாக்ஸ் ட்ரை நட்ஸ்லாம் என்கிட்ட இருந்துச்சு. அதை நான் கீழே ரோஸ்ட் பண்ணிவிட்டு மக்கானாவும் அதில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் சில்லி பவுடர், பெப்பர், கொஞ்சம் சால்ட்டெல்லாம் போட்டு அதை நான் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூட டீயோடு வச்சு ஈவினிங் சாப்பிட்டேன். டீ அண்ட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே நெட்ஃப்ளிக்ஸ் ஆன் பண்ண ஏதாவது மூவிஸ் ஏதாவது இருக்கான்னு. ஆனால் எனக்கு பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லை. டைமும் ஆகிடுச்சு 6 o'clock. சரி, ஓகே, விளக்கு ஏற்றுறதுக்காக ஆஸ் யூஷுவல் என்னோடய சாமி பூஜை இடம்லாம் டெக்கரேட்லாம் பண்ணியிருந்ததெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமி விளக்கு ஏற்றிட்டு நான் டின்னர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். டின்னருக்கு அவக்கேடோ சப்பாத்தி பிளான் பண்ணியிருந்தேன். நான் எப்போ அவக்கேடோ வாங்கினாலுமே அவக்கேடோ சப்பாத்தி தான் செய்வேன். எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். அவக்கேடோ சப்பாத்திக்கு நான் மேஷ்ட் அவக்கேடோ, சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட், அஜ்வைனோட மாவு பிசைஞ்சு நான் சப்பாத்தி சுட்டு டின்னர் எடுத்துக்கிட்டேன். கிரேவி ஆல்ரெடி ஆஃப்டர்நூன் கிரேவி இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.